மதிமுகவில் வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் இந்த உண்ணாவிரத போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள், யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். மதிமுகவில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழலானது மதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வைகோவிற்கும் மதிமுகவில் துணை பொதுச்செயலாளராக இருக்கும் மல்லை சத்யாவிற்கும் தற்போது பல்வேறு கருத்து முரண்கள் காரணமாக நேரடியாகவே விவாதமாக துவங்க இருக்கிறது. குறிப்பாக வைகோ அவர்கள் மல்லை சத்யா குறித்து பேசும் பொழுது அவர் கட்சிக்கு துரோகம் செய்கிறார் என்றும், கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களும் கூட கூட்டணி வைத்துக் கொண்டு கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் அவர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார் என்றும், பலமுறை இது தொடர்பாக அவரிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது என்றும், எனவே இது தொடர்பாக கடுமையான குற்றச்சாட்டை மல்லை சத்யா மீது வைத்திருந்தார். இது குறித்து பேசிய மல்லை சத்யா, அதாவது நான் ஒருபோதும் கட்சிக்கோ தலைவருக்கோ துரோகம் ஏதும் செய்யவில்லை என்றும், கடந்த 31 ஆண்டுகளாக தலைவரின் நிழலாக பின்பற்றி வருகிறேன் என்றும் அவர் தன்னுடைய தரப்பு விஷயங்களை கூறினார். இந்நிலையில் இது தொடர்பாக மதிமுகவில் அதாவது மல்லை சத்யாவை பொறுத்த வரைக்கும் கட்சியிலிருந்து தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக நீக்கப்படவில்லை. தற்போதும் அவர் துணை பொதுச்செயலாளராகவே நீக்கிறார். அதே நேரம் மல்லை சத்யாவும் தன்னுடைய கட்சி பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இது குறித்து தற்போது வருகின்ற 2ஆம் தேதி, அதாவது வைகோ அவர்கள் தன் மீது துரோகி பட்டம் சுமத்திவிட்டார் என்ற காரணத்தினால் நான் மக்களை நீதி இயக்கும் வகையில் இந்த உண்ணாவிரத்தை கட்டமைக்கிறேன் என்று தற்போது அவர் கூறியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக இது குறித்து வருகின்ற 2ஆம் தேதி சென்னையில் சிவானந்த சாலையில் உண்ணாவிரதம் மேற்கொள்வதாக அவர் காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அப்போது கட்சியிலிருந்து பிரிந்தவர்கள், அதாவது ஏற்கனவே மதிமுகவிலிருந்து பிரிந்தவர்கள் அனைவரும் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது. எனவே வருகின்ற 2ஆம் தேதி ஏற்கனவே, அதாவது மதிமுகவை பொறுத்தும் ஏற்கனவே மல்லை சத்யா மீது வைகோ அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டும், அதே போது வைகோ மீது அவர்கள் மீது மல்லை சத்யா அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டும் கூடி வரும் நிலையில் தற்போது உண்ணாவிரதம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையிலே காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருக்கிறார். வருகின்ற 2ஆம் தேதி சிவானந்த சாலையில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை உண்ணாவிரதம் நாங்கள் மேற்கொள்வதாக தற்போது அனுமதி கேட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே வருகின்ற 2ஆம் தேதி மல்லை சத்யா தலைமையில் மதிமுகவில் வெளியேறியவர்கள் அனைவருமே இந்த உண்ணாவிரதத்தில் கலந்து கொள்ள என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு அரசியல் தரப்பு நிலையிலும் தற்போது மதிமுக இந்த பிரச்சனை என்பது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கும் நிலையில் வருகின்ற 2ஆம் தேதி மல்லை சத்யா தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் அறிவிப்பதற்காக அனுமதி கேட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.